தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். வெல்கம் டு அகவை தமிழ் தொழில் பழகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் தொடர்பான பதிவில் என்ன மாதிரி விஷயம் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இப்போ தான் வந்து இந்த மிஷின் வந்து லான்ச் ஆகிருக்குங்க. ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மிஷினை வச்சு செய்யக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு சின்ன இடம் இருந்துச்சுன்னா போதும். இதுக்கு எந்தவித எலக்ட்ரிசிட்டியும் தேவையில்லை, எந்தவித கடை வாடகை நம்ம கொடுக்க தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக முறையில் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் தயார் பண்ணலாம். எந்தவித ட்ரைனிங்கும் இதுக்கு தேவையில்லைங்க. அது என்ன ப்ராடக்ட்டு, இந்த மிஷினோட காஸ்ட் என்ன, இதுக்கு தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல், அதாவது இந்த ப்ராடக்ட் செய்வதற்கு தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல் நம்ம மொத்தமாக எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும், இதுக்கு ஆகக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ ஆகும், அந்த பொருளை தயார் பண்ணுவதற்கு ஆகக்கூடிய செலவு என்ன, இது எவ்வளோ வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் செல்லிங் கொண்டு போகலாம், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, அதில் நமக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய நண்பர்கள் வந்து நிறைய காணொலி நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன். அதாவது இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய பதிவுகள், தொழில் சார்ந்த பதிவுகள் நான் போட்டுட்ருக்கேன். அதை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, கமெண்ட் செக்ஷன் உள்ளே போய்ட்டு இந்த மிஷின் எனக்கு வேணும், என்னோடய காண்டாக்ட் நம்பர் இது, என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. அப்போ இந்த கமெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய மெசேஜ், உங்களுடைய ஃபோன் நம்பர் இந்த உலகத்தில், இந்த நாட்டில் இருக்க எல்லா மக்களும் பார்க்குறாங்க. அப்போது இதில் எப்படி நீங்கள் ஏமாற்றப்படுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர், உங்கள் நம்பரை பார்க்குற நபர்கள், இந்த ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் வந்து உங்கள் நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி பார்த்தோம், அந்த காணொலியில் வந்து நம்ம மெசேஜ் பண்ணோம், இந்த மிஷின் வேணும்னு சொல்லியிருந்தோம், ஸோ அந்த நபர் தான் கால் பண்ணுறாரு போலன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நான் வந்து மிலிட்ரியில் வேலை பார்க்குறேன், மிலிட்ரியில் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கேன், இப்போது இந்த கம்பெனியில் பார்ட் டைமாக வேலை பார்த்துட்ருக்கேன், அல்லது இந்த கம்பெனியுடைய டைரக்டர் நான், இந்த கம்பெனியோட முதலாளி நான், அல்லது இந்த கம்பெனியில் வந்து நான் மார்க்கெட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் சொல்லி ஏதாவது சமூக வலைத்தளங்களில் ஒரு மிலிட்ரி மேனுடைய அட்ரஸ்ஸு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, அவரோட ஐடென்டி கார்டு இதெல்லாம் எடுத்து ஒரு ப்ரூஃபாக வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. அப்போ நீங்கள் முழுமையாக அவரை நம்பி அட்வான்ஸ் அப்படிங்கிற தொகையை வந்து அவங்கள்ட்ட செலுத்துறீங்க. இந்த அட்வான்ஸ் தொகை செலுத்துனதுக்கப்புறம் மிஷின் வந்ததுக்கப்புறம் மீதி தொகை செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதை நம்பி நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து அந்த சிம் கார்டை கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, மற்ற நபர்களை ஏமாற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு உங்களுடைய மொபைல் நம்பரை பதிவிட வேண்டாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் போடுற பதிவுகளை நீங்கள் பார்க்குறீங்க, அந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அட்ரஸ்க்கு, நான் கொடுக்குற அட்ரஸ்க்கு நேரடியாக போங்க. ஃபோனில் பேசி கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுங்க. பட் இந்த மிஷினை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நம்ம சொல்கிற அட்ரஸ்க்கு நேராக போங்க. ஏன்னா நம்ம பாக்கெட்லேருந்து நம்ம ₹1 செலவு பண்ணுற அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கவனமாக இருக்கணுமோ அந்தளவுக்கு கவனமாக இருந்துக்குங்க. ஏமாற்றக்கூடிய நபர்கள் எல்லா நாடுகளையும் இருக்காங்க, எல்லா இடங்களையும் இருக்காங்க. ஏமாறுவதற்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா ஏமாற்றுவதற்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை கவனத்தில் வச்சுங்க. சரி, ஓகே, இப்போ இந்த ப்ராடக்ட் என்ன, இது எப்படி நம்ம தயார் பண்ணுறோம், எப்படி நம்ம வந்து சேல் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இப்போ இந்த காணொலிக்குள்ள நம்ம போய் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மேனுஃபேக்சரர் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் மாநிலம் வதோதரா அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்காங்க. ஸோ விநாயக் மிஷின் அப்படிங்கிறவங்க தான் இந்த பேரில் வந்து இந்த மிஷின் தயார் பண்ணுறாங்க. ஸோ இந்த மிஷினை வச்சு இந்த ப்ராடக்ட் எப்படி தயார் பண்ண போகிறோம், இதான் வந்து பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியலுங்க. நம்ம இந்த ஹேர் பேண்ட் தயார் பண்ணுவதற்கு தேவைப்படக்கூடிய வெவ்வேறு மெட்டீரியலில் செய்யப்பட்ட ஒரு ரா மெட்டீரியல் இது. ஸோ இதை வச்சு எப்படி நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டை தயார் பண்ணுறோம். ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்ட், ஹேர் பேண்ட் தயார் பண்ணக்கூடிய ஒரு மிஷினு. இதுக்கு எந்த வித எலக்ட்ரிசிட்டியும் தேவையில்லை. ஒரு 2 இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு கீழே வந்து ஒரு பெடல் கொடுத்துருப்பாங்க. அந்த பெடலை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை வந்து கட் பண்ணி கொடுக்கும். காணொலியில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது போல் இந்த ப்ராடக்ட்டை வந்து உள்ளே வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வர மாதிரி வச்சுட்டு கீழே வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே வந்து உங்கள் காலால் மிதிச்சிங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை வந்து கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ காணொலியில் பார்த்துட்ருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட் ரெடி ஆகிடும். அதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி ரொட்டேட் பண்ணிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு ப்ராடக்ட் வந்து வித்தின் a செகண்டில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது போல் தான் இந்த ப்ராடக்ட்டோட ஃபினிஷிங் இருக்கும். அடுத்து இதே போல் கொஞ்சம் மொத்தமாக இருக்க ஒரு மெட்டீரியலை வச்சு இந்த ஹேர் பேண்ட் தயார் பண்ணுறோம். இதே போல் உள்ளே வைங்க, உள்ளே வச்சு காலால் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ கட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ப்ராடக்ட்டோட ஃபினிஷிங் பார்க்கலாம். ஸோ என்ன மெட்டீரியலை வச்சு நம்ம வந்து ஹேர் பேண்ட் தயார் பண்ணாலும் தயார் பண்ணலாங்க. கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், ஸ்ட்ரெச் பண்ணி ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். காணொலியில் பார்த்துட்டீங்க பாருங்கள், அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாருக்குமே பொதுவாக ஒரு டவுட் இருக்கும், இந்த ப்ராடக்ட் எப்படி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது, இதுக்கான டிமாண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக விமன் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும், அதுவும் இந்த மாதிரி பியூட்டி கேர் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அதிகப்படியான டிமாண்ட் இருக்குங்க. நம்ம எப்படி இந்த ப்ராடக்ட்டை தயார் பண்ணுறோம், அது எப்படி வந்து அழகான முறையில் இந்த மாதிரி ஒரு நீட்டான ஒரு பேக்கிங்கில் கொடுக்குறோம், அதை பொறுத்து வந்து நம்ம செல்லிங் வந்து அதிகமாகுங்க. இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி, இந்த ப்ராடக்டோட தரம், அதை பொறுத்து மக்கள் வந்து அதிகப்படியாக வாங்குவாங்க. இப்போ ஒரு பஸ் ஸ்டேஷன் எடுத்துங்க, ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துங்க, அல்லது பெரிய பெரிய ஷாப்பிங் மால், சூப்பர் மார்க்கெட்ஸு,
ஃபேன்சி ஸ்டோரு, சந்தைகள், இந்த இடங்களில் இந்த ப்ராடக்ட் அதிகப்படியாக விற்பனை செய்யப்படுது, மக்களால் அதிகமாக வாங்கப்படுதுங்க. அப்போ இந்த ப்ராடக்ட்கான டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. இன்னும் கூட சொல்ல போனால் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் அமேசான், ஃப்ளிப்கார்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இந்த ப்ராடக்ட்டை அதிகப்படியான விலைக்கு கொடுக்குறாங்க. நல்ல ஒரு லாபம், கணிசமான ஒரு தொகை கூட சம்பாதிக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் சொல்லணும்னா இந்த ப்ராடக்ட்கான டிமாண்ட் வந்து அதிகப்படியாக இருக்குங்க. சரி, ஓகேங்க. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம் என்னென்னா, ஒரு ரப்பர் பேண்ட் செய்வதற்கு ஆகக்கூடிய செலவு என்ன? இதில் வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணப்படுது. அதில் வெவ்வேறு காஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் போக போக பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் தயார் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஹேர் பேண்டை பார்த்துட்ருக்கீங்க. ஒரு ஹேர் பேண்ட் தயார் பண்ணுவதற்கு ஆகக்கூடிய செலவு வந்து பார்த்திங்கன்னா 10 பைசாலேருந்து 80 பைசாவில் ஒரு ஹேர் பேண்ட் நம்ம தயார் பண்ணலாங்க. இப்போது காணொலியில் பார்த்துட்ருங்க இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ், இது போல் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி இப்போ காணொலியில் பார்த்துட்ருங்க. ஸோ இந்த பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 30 ஹேர் பேண்ட் நம்ம வச்சுருக்கோம். டிஃப்ரெண்ட் கலரில் வச்சுருக்கோம். இதில் செய்கிறதுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் காஸ்ட் பார்த்திங்கன்னா 40 ரூபாவில் இதை செஞ்சிடலாங்க. இதை வந்து ஹோல்சேலில் கடைகளுக்கு நீங்கள் கொடுக்குறப்ப எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு கொடுக்கலாம் இந்த 30 பீஸ். அப்போ ஒரு பீஸ் வந்து நம்ம வந்து 5 ரூபா கணக்கில் கொடுக்குறோம். அதோட கம்மியாக கூட நீங்கள் கொடுக்கலாம், உங்கள் வியாபாரத்தை பொறுத்து இருக்குது. அப்போ ஒரு பாக்கெட்டு நமக்கு பின்னாடி கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வரும்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஒரு பாக்கெட்டுக்கு பின்னாடி நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அலையிறோம், நம்ம மாவட்டத்தை சுற்றி இருக்கிற கிராமங்கள் போகிறோம், அதை முடிக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு மாதம் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு 50 பாக்கெட் கணக்கில் நம்ம கொடுக்குறோம், சேல் பண்ணுறோம், நம்மளோட சரக்கு அந்த கடைகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பாக்கெட்டுக்கு பின்னாடி 100 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு 5000 ரூபாங்கிறது ஒரு கணிசமான தொகையை உங்களால் வந்து சம்பாதிக்க முடியுங்க. கொஞ்சம் அதை விட கம்மியாக கொடுக்குறீங்க, ரேட் கம்மியாக கேட்குறீங்கனால குறைந்தபட்சம் வச்சுக்கிட்டா கூட ஒரு 3000 ரூபா உங்களால் சம்பாதிக்க முடியுங்க ஒரு நாளைக்கு. சரி, ஓகே. இதில் கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளவோ அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அப்போ அடுத்த கேள்வி என்ன வரும்? சார், இந்த மிஷினோட காஸ்ட் என்ன? இந்த ப்ராடக்ட் செய்வதற்கு தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியலோட காஸ்ட் என்ன? இந்த மிஷினை வச்சு நம்ம எவ்வளோ வந்து ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் பண்ணலாம்? இந்த மிஷினோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15500 ரூபா இந்த மிஷினோட காஸ்ட்டுங்க. ஸோ இந்த மிஷின் வாங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 kg ரா மெட்டீரியல் இந்த மிஷினோடு இலவசமாக தராங்க. அந்த ஹேர் பேண்ட் செய்வதற்கு தேவைப்படக்கூடிய அந்த ரா மெட்டீரியல் வந்து 1 kg இலவசமாக தராங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களால் வந்து ஒரு 250 கிலோலேருந்து 350 கிலோ இந்த ஹேர் பேண்ட் செய்ய முடியுங்க. இதில் வந்து இந்த மாதிரி காணொலியில் காமிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி பேக்கேஜாக நீங்கள் ரெடி பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 200 பாக்கெட்லேருந்து 300 பாக்கெட் உங்களால் வந்து ரெடி பண்ண முடியும் 8 மணி நேரத்தில். கண்டிப்பாக நமக்கு ஒரு உதவியால் தேவைப்படும், ஒரு ஆளால் இதை பண்ணுறது சாத்தியம் இல்லை. ரைட். இப்போது இந்த ரா மெட்டீரியல் என்ன காஸ்ட்டு? இந்த பொருள் செய்வதற்கு தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல் வெவ்வேறு விதமான விலைகளில் கொடுக்குறாங்க. காணொலியில் பார்த்துட்ருங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து இந்த மெட்டீரியல் நமக்கு கிடைக்கும். இதோட ஆரம்ப விலை வந்து பார்த்திங்கன்னா 180 ரூபாலேருந்து ஆரம்பிக்குதுங்க. ஹையஸ்ட் ரேஞ்ச் அதிகப்படியான விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 ரூபா வரைக்கும் நம்ம இதை வாங்கலாங்க. ஸோ நமக்கு தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல் என்ன குவாலிட்டியில் தயார் பண்ண போகிறோமோ அந்த குவாலிட்டியில் நம்ம வாங்கிக்கலாம். இதுக்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஒரு ஹேர் பேண்ட் செய்வதற்கு ஆகக்கூடிய செலவு 10 பைசாலேருந்து 80 பைசா ஆகும். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதில் எலக்ட்ரிசிட்டி செலவு கிடையாதுங்க ஒரு விஷயம். அடுத்ததுக்கு கடை வாடகை எதுவுமே கிடையாது. இதுக்கு எந்தவித ட்ரைனிங்கும் நமக்கு தேவையில்லை. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் நம்மளோட உழைப்பு, நம்மளுடைய மெனக்கடல். நம்ம மாவட்டத்தை சுற்றி எத்தனையோ கிராமங்கள் இருக்குது, எவ்வளோ கடைகள் இருக்குது, எத்தனையோ ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது, பெரிய ஷாப்பிங் மால் இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கவர் பண்ணி ஒரு நாளைக்கு வந்து குறைந்தபட்சம் 20-30 பாக்கெட் நீங்கள் போட்டால் கூட போதும், உங்களால் வந்து ஒரு கணிசமான தொகையை இதில் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இந்த காணொலியும் காமிச்சிருக்கேன். தயவு செஞ்சு ஆன்லைன் மூலமாகவோ ஃபோன் பண்ணியோ வாங்க வேண்டாங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த மிஷின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நேரடியாக அங்கே போயிட்டு அந்த மிஷினை கூட பாருங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த ப்ராடக்ட் நீங்களே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு முழு திருப்தி ஏற்பட்டதுன்னா அந்த மிஷினை வாங்க. இங்கே ஊருக்கு வந்து உங்கள் மாவட்டங்களில் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். தயவு செஞ்சு ஃபோன் மூலம் பே பண்ணுறது, ஆன்லைன் மூலம் வாங்குறது, அந்த மாதிரி வேலைகள் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த பதிவில் நம்ம சொல்ல நினச்ச தகவல் தான். ஹோப் யூ ஆர் என்ஜாய்ட் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம தமிழ் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை கூடுதல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.